லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் அவங்க சிஸ்டர்ஸும் ஜெஜோ ஐலாண்டுக்கே போயிருப்பாங்க. அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சோ யங் பிலும் சம்டாலும் பிறக்கிற டைம் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம குட்டி ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்கள சுத்தி இப்போ அந்த ஜெஜோ ஐலாண்ட்ல இருக்க லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யங் பிலோட அம்மாவும் சம்டாலோட அம்மாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா தான் எங்க போனாலும் போவாங்க. அந்த கடலுக்கு போறதுக்கு கூட ஒட்டுக்கா தான் போவாங்க. இப்போ பேபியும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல பிறந்திருக்கும். அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அது எப்படி இதுலயும் உங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளோ ஒரு ஒத்துமை, ஒரே டைம்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுக்கெல்லாம் லக்கு வேணும்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்து நீங்க 2 பேரும் சோல்மேட் ஆகிறதுக்காகவே பிறந்திருக்கீங்க அப்படின்னு இப்பவே ஒரு லவ் கனெக்ஷனையும் தட்டி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல சியோல தான் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்து நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த என்ஜிஓட இன்சிடென்ட் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த நைட்டு சம்டாலும் என்ஜிவும் பேசியிருப்பாங்கல்ல, அங்க பேசினதை என்ஜி வந்து ஹீரோயினுக்கு தெரியாம ரெக்கார்ட் போட்டு விட்டுருப்பா. அந்த ரெக்கார்டிங் என்ஜி அவளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டான். இப்போ நியூஸ் சேனல்ல அந்த ரெக்கார்டிங் தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. சம்டால் வந்து என்ஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருப்பா போல. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் இப்போ காட்டுறாங்க. அங்க போனா ஃபுல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. அவங்களாம் சம்டால் கிட்ட நீங்க அவங்கள அபியூஸ் பண்ணது ஒத்துக்கிறீங்களா, அதை ஏன் பண்ணீங்க, எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னு மாறி மாறி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவ எவ்வளவுதான் நான் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கிற மைண்ட் செட்லயே கிடையாது. இப்ப அப்படியே அந்த என்ஜிஓ இருக்க ரூமுக்கு தான் போறா. அங்க போனதும் நீ இப்படி பண்றது சரியில்லை, நம்ம 2 பேரும் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ பாட்டுக்கு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா. இப்ப எகைன் அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. இந்த நியூஸ்லாம் கேட்டுட்டு ஜிண்டால் செம்ம காண்டாயிரா. ஆமா இப்ப அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, வந்து காட்டு நீ அப்படின்னு சம்டால கூப்பிட்டு இருக்கா. அப்ப ஹேடல் வந்துட்டு ஆமா நீ எதுக்கு இப்ப ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அந்த டைம்ல ஜிண்டால் போய் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு ஏதோ ஸ்பை மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கா. என்ன கேட்டா ஏன் ஓவரா ரியாக்ட் பண்றனா, இந்த இத பாரு அப்படின்னு காட்டுறான். அதுல என்ன நியூஸ் இருக்குன்னா, ஜிண்டாலுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருக்கும். சோ இவளை பத்தியும் நியூஸ்ல போட்டிருப்பாங்க போல. அதை பார்த்துதான் மேடம் டென்ஷன் ஆகி இப்படி வந்து நின்னுட்டு இருக்கா. அதுக்குதான் அவங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பத்தி எழுதியிருப்பாங்க, இன்னைக்கு நான் அவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்ப ஹேடல் சொல்றா, ஆனா இப்ப எதுவுமே பண்ணாம இருக்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ வாங்கி அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹேடலுக்கு வந்து இன்னும் மேரேஜே ஆகல. ஆனா அவளுக்கு 9 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. என்ன ஃபேமிலி இது, டோட்டல் ஃபேமிலி இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதை பார்த்ததும் இவளும் செம கடுப்பாயிடுறா. அப்புறம் அந்த ஐபேடை கீழே போட்டுட்டு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை பத்தி இவங்க எல்லாம் பேசுவாங்க, இன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுனியா அப்படின்னு சம்டால் கிட்ட இப்ப 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஹீரோயின் நீங்களும் ஏன்டி என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாவமா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அந்த டைம்ல அவளோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, அவங்களாம் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சம்டாலும் அவங்க 3 பேரும் ஷாக் ஆகி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே ஓ இப்போ நம்ம வீட்டு அட்ரஸும் லீக் ஆயிடுச்சா, சூப்பர், நான் ஓடி போக போறேன் அப்படின்னு சம்டால் சொல்றா. அதுக்கு இவங்க 2 பேர் இருந்துட்டு நீ எல்லாம் அவ்வளோ விவரம், இப்போ எங்க 2 பேர் பத்தியும் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, நாங்க இங்க இருந்து மட்டும் அசிங்கப்படுறதா, போறதுன்னா ஒட்டுக்கா ஓடி போலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி எல்லாரும் போய் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹேடல் மட்டும் கேக்குறா, ஆமா அதெல்லாம் சரிதான், நமக்கு ஏதாவது போறதுக்குன்னு இடம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டுட்டு 3 பேர் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லை, நம்ம பேசாம ஜெஜோ ஐலாண்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிருப்பாங்க. இதோட தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஜெஜோ ஐலாண்ட்ல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம சோ யங் பில் தான் பாட்டு பாடிட்டு இருக்கான். இது முடிஞ்சதும் சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கப்ப அவனோட ஃப்ரெண்டு என்வோ அங்க வரான். அவன் வந்துட்டு யங் பில்லை பார்த்து ஏண்டா நீ ஒரு சிவில் சர்வெண்ட்ரா, உனக்கே நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எதுக்குடா பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யங் பில் வந்துட்டு நான் இந்த ஜெஜோ ஐலாண்டோட ப்ரைடுடா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே என்வோ ஆமா ஆமா இந்த ப்ரைடை யார் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களோ அப்படின்னு லவ் டாபிக்கை கரெக்டா அப்படியே உள்ள கொண்டு வர ட்ரை பண்றான். ஆனா யங் பில் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கான். என்வோ வந்து ஆமா நீ எதுக்குடா சியோலுக்கு போன அப்படின்னு கேட்டதும் நான் எங்கடா அங்க போனேன் அப்படின்னு கேட்கறான். பொய் சொல்லாதடா, உன்னை யாரோ ஏர்போர்ட்ல பார்த்தேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றான். நான் சியோல் போறதுக்கு எந்த ரீசனும் இல்லையே, அங்க நான் மீட் பண்ற அளவுக்கு யார் இருக்கா, நான் ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் மீட் பண்றதுக்காக போனேன், நீயா கற்பனை எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல சோ யங் பில் அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். அங்க வந்துட்டே வந்து சம்டாலோட ஆர்டிக்கலை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க. கரெக்டா யங் பில் உள்ள போறதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வரான். அவனை பார்த்து டே மச்சான் இதெல்லாம் நீ பாத்தியா, என்னடா கேவலமா இருக்க போட்டோஸை தேடி தேடி எடுத்து போட்டிருக்கானுங்க, இவங்கெல்லாம் சம்டால் பத்தி என்னென்னமோ போட்டிருக்காங்க, உனக்கு ஏதாவது இதை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு யங் பில் இருந்துட்டு நீ என்ன லூசாடா, உனக்கு தெரியாது எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும், ஏன்டா அவளை நீ லவ் பண்றதுக்கு மட்டும் உன்னோட ஃப்ரெண்டா இருந்திருக்கால, உனக்கு அவளை பத்தி கவலை இல்லையா அப்படின்னு கேட்கறான். உடனே யங் பில் கேட்
கேட்டுக்கிட்டு தானே உன்னோட வேலை, அங்க போய் உன் வேலைய பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனும் டென்ஷன் ஆகி நான் கேட்டை ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன், யாராவது வந்தா எனக்கு பார்க்க தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இப்போ யங் பில் அவனோட பிளேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட ஆர்டிக்கல் ஒன்று அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் அவனோட மேனேஜர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பார்ல, அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மேனேஜர் வந்து பின்னாடி நின்னுட்டு, ஏன்டா நான் போன்னு சொன்னப்பெல்லாம் நீ போல, இப்ப ஏன் அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க, உன்னோட மனசு ஏதாவது மாறிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அங்கிள் சொல்றான், சரி நான் போறேன், எப்ப போகணும், இப்பவே நான் போகணும்னா கூட அங்க போலாமா அப்படின்னு கேக்குறான். மேனேஜர் ஷாக் ஆகி, டேய் உண்மைதான் சொல்றியா, நீ உண்மைன்னு மட்டும் சொல்லு, நாளைக்கு மார்னிங்கே நீ அங்க இருக்க மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா இவ்வளவு நாள் போலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எப்படி உன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அங்கிள் எதுவும் சொல்லாம, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளவுதான், கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பிடுறான். மேனேஜர் கன்ஃபியூஸ் ஆகி, டேய் இவன் இப்ப போறேன்னு சொல்றானா இல்ல போக மாட்டேன்னு சொல்றானா, எனக்கு ஒன்னும் புரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டு இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல இவங்க 3 பேரும் அவங்க அம்மா அப்பா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்க உட்காந்து நல்லா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தது நல்லா இருக்குல்ல, ஆமாடி ச்சே என்ன சுகம் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு மாத்தி மாத்தி கேவலமா சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, போதும் போதும் ரொம்ப நடிக்காதீங்க, லீவ் விட்டா கூட நீங்களாம் இந்த பக்கம் வர மாட்டீங்க, இப்ப என்ன இந்த பக்கம் திடீர்னு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா இவங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாரு. இதுல என்ன இருக்கு, குழந்தைங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருப்பாங்க அப்படிதானம்மா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க 3 பேரும், ஆமா 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 நாங்க ரெஸ்ட் எடுக்க தான் வந்தோம், அதுவும் இல்லாம ஹேலுக்கு வேற ஸ்கூல் லீவா, அதான் ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்தோம், ஹேலும் வேற அவங்க பாட்டி தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்பாவுக்கு ஒரு டவுட் வருது. அதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவரே பாயிண்ட்டும் எடுத்து கொடுக்குறாரு. அட ஆமால இப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அதனாலயே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இவங்களும் ஆமா ஆமா நாங்களும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு நீங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்தது பார்த்தா பழசெல்லாம் ஞாபகம் வருது, அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஹேடல் வந்து அவளோட லக்கேஜோட வருவா. வந்துட்டு அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இப்ப அடுத்தது ஜிண்டால் அவளோட லக்கேஜோட வருவா. அம்மா எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அம்மா பாவம் இதெல்லாம் கேட்டு கீழேயே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் நினைச்சுதான் அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த டைம் என்ன ப்ராப்ளமோட வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப ஜிண்டால பார்த்து, யாரையாவது அடிச்சுட்டு கீது வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹேடலையும் பார்த்து, திரும்பி ஏதாவது பிரெக்னென்ட் ஆகிது வந்திருக்கியாடி அப்படின்ற மாதிரி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. சம்டால மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், அவகிட்டயும் போய் வேலைக்கு போன இடத்துல ஏதாவது சம்பவம் கிம்பவம் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சடனா கத்திடுறாங்க. அப்ப ஹேடலோ ஜிண்டாலோ உங்க அப்பாக்கு கண்ணுலயே சைகையா காட்டிட்டு இருக்காங்க. சம்டால்னால தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தனியா இருக்கும்போது அப்பா கிட்ட இவங்க 2 பேரும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சேச்சே இதெல்லாம் உண்மையா இருக்காது, எல்லாமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சம்டாலுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், சரி சரி அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த சைடு அம்மா ஏதோ டேப்லெட் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அப்பா வர, என்ன ஏதாவது சொன்னாங்களா உங்க பொண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, விடு இங்க ஜாலியா இருந்துட்டு போகட்டும் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சம்டால் இப்போ அவர் ரூம்ல உட்காந்துட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல சோ எங்கிள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்ப கரெக்டா யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்ல தூக்கி போடுறாங்க. யாரா இவன், இது என்ன குப்பை தொட்டியா அப்படின்னு திட்டிட்டு, சரி நானே போட்டு விடுறேன் அப்படின்னு கியூட்டா எடுத்துட்டு ஓடிடுவான். சம்டால் தான் அதை வெளியே வீசிட்டு இருப்பா. அப்போ 3 பேரும் அந்த இஷ்யூவை பத்தி தான் பேசுறாங்க. ஆமா நீ ஏன் அந்த என்ஜிவும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை, இது சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அது எப்படி நான் சொல்வேன், என்னோட ஜூனியர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னா அது எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு இவ சொல்றா. இப்போ ஜிண்டால் வந்து சொல்றா, இதெல்லாம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், எகைன் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு மராத்தான் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல குவங்டேவும் என்வோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனோட நேம் கிம் அன்சோ. அவனை பார்த்து, ஏன்டா எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க, பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறவனையும் கூட்டு சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப குவங்டே சொல்றான், அம்டால நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்ட்டு. அதுக்கு மேன்சோ வந்துட்டு, ஆமா அது யார் அந்த 3 டெரிபிள் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கேக்குறான். இப்ப கங்டே வந்து அவங்கள பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அவங்க எல்லாரும் தான் இந்த ஐலாண்டோட லெஜெண்ட்ஸ். அவங்களால இங்க நடக்காத பிரச்சனையே இல்ல. ஒருத்தி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பா, இன்னொருத்தி தான் நம்ம ஹீரோயின், அவளுக்கு கோவம் வந்து அப்படி வரும், இன்னொருத்தி ரொம்ப திமிரா இருப்பா அப்படின்னு சொல்றான். இப்ப சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்டா இருக்கிறவ தான் ஜிண்டால். அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. சின்ன வயசுல எல்லாம் நம்ம அம்மா தானே நமக்கு ஊட்டி விடுவாங்க, ஆனா இவளே அந்த வயசுல ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல்லயும் சரி சீனியர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாரையுமே அவளோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தா. அவளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ செகண்டா இருக்கிறது சம்டால். அவளுக்கு பயங்கரமா கோவம் வரும். அவளை யாராவது எரிச்சல் படுத்தினாலோ இல்ல
இரிட்டேட் பண்ணாலோ அவளுக்கு போதும் அப்படின்னு தோன்ற வரைக்கும் மத்தவங்கள டார்ச்சர் பண்ணிருவா. ஒரு டைம் ஸ்கூல்ல தெரியாம அவள தள்ளி விட்டுட்டேன். ஆனா அவ கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம என்ன போட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அப்புறம் இன்னொரு டைம் இவளோட டைரிய அவங்க அப்பா எடுத்து தெரியாம பார்த்துட்டாரு. அதுக்கு சடனா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சறா. நான் தான் பார்க்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கேன்ல, எதுக்கு பார்த்தீங்க எதுக்கு பார்த்தீங்கன்னு அந்த டைரிய கிழிச்சு போட்டுருவா. இனிமேல் நான் டைரியே எழுத மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருந்தா. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சவ அவ. அது ஒரு சரியாகாத பைத்தியம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹேடல். ஒரு டைம் அவகிட்ட ஒருத்தர் வந்து காசு கொடுத்து, இந்த பாப்பா போய் ஜூஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வா, நீயும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து காசு கொடுத்துருவாரு. இது ஒரு குத்தோன்னு இவ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி, இங்க ஒருத்தர் என்கிட்ட காசு கொடுத்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்றாரு அப்படின்னு கோத்து விட்டுருவா. அவ எப்பயும் அவளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு தான் வாழ்வா இப்படின்ட்டு எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தம் ஒருத்தர் கூட இங்க நார்மலா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல இவங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே பாட்டில்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க அம்மா குப்பை தொட்டியில எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க வெளியே யங் பில்லோட வண்டி நிக்குது. அப்ப அவங்க அப்பா வந்து, ஏன் சம்டாலும் யங் பில்லு பாத்துக்குவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா பின்ன ஒரே ஸ்ட்ரீட்ல ஆப்போசிட் வீட்ல இருக்கோம், எப்படி பார்க்காம இருக்க போறாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த டைம் எந்த மாதிரி பையனை லவ் பண்ணி தொலைச்சாலோ தெரியல. இந்த டைம் சம்டால்னால தானே இங்க வந்திருக்காங்க, எனக்கு தெரியும். இவ்வளோ வயசாகியும் கூட இன்னும் ஒரு சரியான ஒரு பையனை அவளால சூஸ் பண்ண கூட முடியல. இவெல்லாம் எங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாளோ அப்படின்னு புலம்புறாங்க. அப்படியே பேசிட்டு இப்ப உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா சம்டால் மட்டும் தான் இவ படுத்துட்டு இருக்கா. அவகிட்ட தான் எல்லா பாட்டிலும் இருக்கு. இத பார்த்ததும், ஏய் நீ என்ன குடிக்கிறதுக்காகவே பொட்டி கட்டிட்டு இங்க வந்திருக்கியா? இவ்வளவையும் நீதான் குடிச்சியா? குடிகாரி எவ்வளவு பாட்டில் பாருன்னு கேட்டு நல்லா 4 அடி போடுறாங்க. அதுக்கு சம்டால் இருந்துட்டு, ஐயோ அம்மா நான் மட்டும் இதெல்லாம் குடிக்கல, இதோ இவங்க 2 பேரும் சேர்ந்தே என் கூட குடிச்சாங்க அப்படின்னு அவங்களையும் கோத்து விட்டுறான். இப்ப 3 பேத்துக்கும் சேர்ந்து நல்லா விழுகுது. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல யங் பில் வந்து சமைச்சிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, அவர் தான் யங் பில்லோட அப்பா. அவர் வெளியே வந்ததும், என்ன வெளியே ஏதாவது சண்டையா, ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு யங் பில் கிட்ட அவங்க அப்பா கேக்குறாரு, நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லு, ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு ஒரு டீச்சர், அவளை போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு யங் பில் இருந்துட்டு, ஐயோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர்னாலே பிடிக்காதுப்பா, அவங்க எல்லாம் எனக்கு அலர்ஜி மாதிரி அப்படின்னு ரீசன் சொல்ல, அவங்க அப்பா, ஏண்டா அப்ப லாஸ்ட் வரைக்கும் கல்யாணமே பண்ணாம சிங்கிளாவே இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், வேணும்னா நீங்க வேணா பண்ணிக்கோங்க, என்னோட ஆபீஸ்ல உங்க ஏஜ்ல ஒரு கிளீனிங் லேடி இருக்காங்க, செம்மையா இருப்பாங்க, வேணும்னா அவங்கள உனக்கு நான் செட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப யங் பில் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ ஸ்பீடா ஒரு எல்லோ கலர் கார் வந்து கிராஸ் ஆகி போகுது. அதுல இருக்கிறவனை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எதுவும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடறான். இப்ப அந்த கார்ல போயிட்டு இருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு சங்டோ. அங்க ரோட்ல குவென்டேவும் மன்சோவும் நின்னு ஹாய்னு காட்டுறாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்களையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடறான். இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கடா. ஆனா அவங்க வளரும் போதும் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு டைம் வந்து சம்டால் அவரோட கெரியருக்காக சியோல் போயிட்டான். இவனும் அவன் பின்னாடியே அங்க போயிட்டான். அப்பதான் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு மன்சூர் இருந்துட்டு, பா என்ன ஒரு லவ் ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ்வர்ஸா, சூப்பர். ஆமா அது சரி, இவங்க 2 பேரும் ஏன் இப்ப ஒட்டுக்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு கொண்டே வந்துட்டு, சம்டால் தான் வெளிநாட்டுல படிக்க போறேன்னு சொல்லிட்டு யங் பிள்ளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ கூட அங்க நல்லா தான்டா இருப்பா. ஆனா இந்த யங் பில் இருக்கான்ல, ஜாம்பி பிடிச்ச மாதிரியே சுத்திட்டு இருந்தான்டா. அது ஏன் அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 8 வருஷம் ஆச்சு, அவன் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணல தெரியுமா, அது ஏன் பொண்ணுங்களை பார்த்தது கூட இல்லடா அப்படின்னு சொல்றான். இவ்ளோ அழகான ஃபேஸ் எல்லாம் இருந்து என்ன பண்றது, அவன் இன்னும் அவளதான் லவ் பண்றானோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்டா. சரி வா அவங்க என்னமோ பண்ணட்டும், நம்ம பொழப்ப போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த எல்லோ கலர் கார் வந்து ஒரு ஃபார்மை கிராஸ் பண்ணி போகும். பார்த்தா அங்கதான் ஜிண்டாலும் ஹேடோலும் இருக்காங்க. யாரா இது இந்த ஊர்ல இப்படி ஒரு கார் வச்சிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜிண்டால் வந்து கையில பிடிச்சிட்டு இருந்ததை கீழே போட்டுருவான். அப்புறம் கடுப்பாகி, இந்த வெயில்ல போய் எங்களை இப்படி வேலை வாங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒரே வார்த்தையில, பேசாம போய் வேலையை பாக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவர் இருந்துட்டு, அம்மா நீங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கணும்ல, அதென்ன சம்டால மட்டும் வீட்டுல விட்டுட்டு வந்து எங்க 2 பேரையும் வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அதுல அம்மா இருந்துட்டு, சும்மா சும்மா சாப்பிட்டு தூங்காம என் கூட வந்து வேலையை பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்ப சம்டாலும் வந்து பின்னாடியே வரா. அவளை பார்த்து, நீ இங்கே இரு, நீ வெளியே வந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க 2 பேரும் இருந்துட்டு, அம்மா அப்ப நாங்களும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மா கேட்கல, புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப எகைன் அந்த ஃபார்ம்ல தான் காட்டுறாங்க. அப்ப ஹேடல் வந்துட்டு, எங்க வெளியே வந்தா யங் பிள்ளை பாத்துருவாளோ அப்படின்னு தான் விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஆமா அதெல்லாம் சரிதான், யங் பிள்ளை எதுக்கு சம்டால பிரேக்கப் பண்ணா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜிண்டால் இருந்துட்டு, அவனுக்கு ஒருவேளை சம்டால லவ் பண்ணது போதும்னு நினைச்சிருப்பான் போல, அதான் விட்டுட்டு போயிட்டான். ஆனா பாவம் சம்டால் தான் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா அதனாலதானோ என்னவோ இப்ப நடந்த பிரேக்கப்ல அவ ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல சம்டால தான் கட்டுறாங்க. அவ
இப்போ அவள பத்தின அந்த ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கும்ல, அததான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அங்க கீழ இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, ஹீரோயின திட்டியே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அந்த டைம்ல அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு டெக்ஸ்ட் பண்றான். இத பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிடுறா. அப்புறம் அவன் கால் பண்ணிடுறான். இத பார்த்துட்டு மொபைல தூக்கி வீசிடுறா. சரி காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து குடிக்கிறா. அது ரொம்ப சூடா இருந்திருக்கும் போல. அப்படியே அவன் மேல ஊத்திக்கிறான். என்னடா இது மாத்தி மாத்தி நமக்குன்னே வருதே அப்படின்னு எடுத்து தொடச்சிட்டு சரி டிவியாவது பார்க்கலாம் அப்படின்னு டிவி ஆன் பண்றா. பார்த்தா ரிமோட் ஒர்க் ஆகல. பேட்டரி இல்ல போல. லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ சம்டாலோட அம்மாக்கு அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்ட கிளாத் ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அத வந்து கார்ல இருந்து எடுத்துட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள தான் வரான். இங்க சம்டால் பேட்டரி எடுக்கிறேன்ற பேர்ல வீட்டையே திருப்பி போட்டு வச்சிருக்கா. இப்போ வெளியே யங்பில் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுற சவுண்டு கேட்கும். இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஆமா இவன் எதுக்கு இப்ப என்னோட வீட்டுக்கு வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நான் உள்ள வர போறேன் அப்படின்னு சொன்னதும் சம்டால் ஓடி போய் ரூம்ல ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போவா. அவளோட ரூம்குள்ள போய் லாக் பண்ற கேப்ல யங்கிள் கரெக்டா உள்ள வந்துருவான். அதை பார்த்துடுறான். யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். யங்கிள் வந்துட்டு அம்மா நீங்க இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தீங்களா, கதவு திறங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இப்ப சம்டால் ரூமுக்குள்ள உன்னை யாருடா இப்ப வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த பேண்ட்ல ரோப் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுல பாதி வந்து டோருக்கு வெளியே ஸ்டக் ஆயிருக்கும். அப்பதான் ஹீரோயினும் அதை நோட்டீஸ் பண்றா. இதை எப்படியாவது உள்ள எடுத்துடலாம் அப்படின்னு ரூம்குள்ள இருந்து அப்படியே மெதுவா இழுக்கிறா. ஆனா வெளியே அது நல்லா மாட்டிக்கிட்டதுனால எடுக்க முடியல. அப்ப கரெக்டா ஹீரோவும் என்னது இது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரோப் அப்படியே மேல போகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு யாரோ உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப யங் பில் இருந்துட்டு வீட்டுல எல்லா திங்ஸும் களைஞ்சு கிடக்கிறத பாக்குறான். யாரா இருந்தாலும் இதை பார்த்தா திருடா வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்ட்டு தானே நினைப்பாங்க. அதேதான் இவனும் நினைக்கிறான். இப்ப டக்குன்னு கொங்டேக்கு கால் பண்ணி டேய் இங்க வீட்டுல திருடன் வந்துட்டான்டா, நம்ம பசங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அடிக்கிறதுக்கு அங்க கிளீன் பண்ற குச்சியெல்லாம் தூக்கிட்டு வரான். அப்படியே வர வழியில என்வோவையும் கூப்பிட்டுக்கிறான். இப்ப சம்டால் ரூம்குள்ள இருந்துட்டு ஆமா நான் ஏன் இவனை பார்த்து பயப்படணும், நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் வெளியே போறேன் அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு போவா. அப்போ மிரர்ல அவளோட கெட்டப்ப பாக்குறா. அதை பார்த்துட்டு அங்கேயே நின்னுறா. இப்ப அந்த ஃபார்ம்ல ஜிண்டாலும் ஹேடலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படினாலும் ஒரு நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ண தான் போறாங்க. அப்ப பாக்குறப்ப சம்டால் வந்து அழகா இருக்கணும், ஏன்டா இவளை வேணாம்னு சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க டோட்டல் ஆப்போசிட்டா நின்னுட்டு இருக்கா ஹீரோயின். இப்ப இந்த டைம்ல யங்கிள் வந்து அந்த டோரோட கீயை தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே திருட வரியா நீ, இருடா வரேன், நான் மட்டும் உள்ள வந்தேன் நீ செத்தடா அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சம்டாலுக்கு ஒரே ஷாக்கு. ஆமா என் வீட்டுக்கு எப்படி இவனுக்கு கிடைச்சது அப்படின்னு ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த ரோப்போட எண்டையும் டோரோட லாக்கையும் சேர்த்து யங்கிள் வந்து இந்த சைடு இழுத்துட்டு இருக்கான். சம்டால் உள்ள இருந்து அதை இழுக்கிறா. இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் இழுத்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அட போய் தான் தொலையேண்டா, ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்க. அப்ப கரெக்டா யங்கிள் டோரை அன்லாக் பண்ணிடுறான். இப்ப உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திருப்பி பாக்குறான். இப்ப யங்கிள் ஷாக் ஆகி ஹீரோயினையே பார்த்துட்டு நிக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எங்க இங்க அப்படின்னு கேக்குறான். இது என்னோட வீடு அப்படின்ட்டு சம்டால் சொல்ல கரெக்டா அந்த கங்டேவும் என்வோவும் டேய் எங்கடா திருடன் அப்படின்ட்டு கத்திட்டே வந்துடுறானுங்க. இதுல என்வோ வேற அமைதியா பேசுடா திருடன் ஓடி கீது போறான் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்ததும் ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஆமா நீயே அவங்கள வர சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இப்ப உடனே யங்கிள் அவன் கொண்டு வந்த அந்த கிளாத்தை ஹீரோயின் மேல போட்டு விட்டுறான். நீ இப்படியே உட்காரு நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். இப்ப அவங்க உள்ள வந்து எங்கடா அந்த திருடன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் போயிட்டான்டா இப்ப இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்களாம் வெளியே போங்க அப்படின்னு விரட்டி விடுறான். கொண்டே வந்துட்டு இல்லடா நான் யாரையோ பார்த்தேன், இரு நான் அவன்கிட்ட பேசுறேன், அவன் என்ன உன்னை மிரட்டினானா அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்க 3 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அப்ப கங்டேவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அம்மா இவன் பாருங்க வேலை செய்யாம இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யங்கிள் கோத்து விட்டுடுறான். அதுக்கு அவன் ஏண்டா நீ தானடா கால் பண்ணி வர சொன்ன, நானா வந்தேன் அப்படின்னு திருன்னு முழிக்கிறான். அவங்க அம்மா ஏதோ ஃபுட் செஞ்சிருப்பாங்க போல, அது வந்து சம்டாலோட அம்மாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கு உடனே யங்கிள் இருந்துட்டு அவங்க யாரும் இப்ப வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்றான். சரி நான் இது உள்ள வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு இவங்க வீடு பாத்தீங்கன்னா சவுத் சைட் பார்த்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க ஈவினிங் வரதுக்குள்ள அந்த ஃபுட்டு வேஸ்டா போயிடும், நீங்களே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கான். அவங்களும் அதுவும் சரிதான் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல உள்ள போய் ஹீரோயினை தான் பாக்குறான். அந்த கிளாத்தை எடுத்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப இவ சேடா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. ஹீரோயின் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இப்ப வெளியே வந்துட்டு ஆமா இப்ப நீ உள்ள என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்ட்டு அவனே ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல சம்டாலோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்டாப்ல இப்ப 2 ஸ்டூடெண்ட் வந்து ஏறுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் பத்தி பேசிட்டு இருக்க உடனே இவர்
கோவப்பட்டுறாரு. அவ தான் பண்ணலன்னு சொல்றாள, அதை ஏன் யாரும் இங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவரே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஜிண்டால் வந்து குளிச்சுட்டு வெளியே வரா. அப்ப சம்டால் வந்துட்டு சடனா கத்துறா. இதை கேட்டுட்டு ரொம்ப பயந்துடுறா. இதுக்கு இப்ப பேய் மாதிரி உட்காந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஆனா சம்டால் அவ பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறா. இப்ப ஹீரோயின் வீட்ல இருந்து கிளம்பி நேரா அந்த சி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப எகைன் அந்த எல்லோ கலர் காரை காட்டுறாங்க. அந்த கார் இப்ப வேகமா ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் நிக்குது. இப்ப கூட இவனோட ஃபேஸ் நமக்கு தெரியாது. அப்புறம் அவன் நேம் சங்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். ஆக்சுவலா அவன் தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரா இருப்பான். இப்ப கங்டேவும் என்வோவும் சங்குவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா அவனை பாக்குறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு. அவன் தான் ரெஸ்டாரண்ட் ஒர்க்ல பிஸியா இருக்கானே. அட்லீஸ்ட் இந்த கார்ல வந்துட்டும் போயிட்டும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னாவும் சொல்றானே, அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எவனாவது உருப்படியா இருக்காங்களா? எல்லாம் பைத்தியமா தான் இருக்கானுங்க அப்படின்னு கங்டே சொல்றான். அதுக்கு என்வா இருந்துட்டு, ஏன்டா அப்படி சொல்ற? அதான் சம்டால் இருக்காளே, நம்ம 5 பேர்ல அவ ஒருத்தி தாண்டா நார்மலா இருப்பா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடா ஆமால, அது வேணா கரெக்ட் தான்டா. அது சரி, அம்மா உங்களுக்கு நீ கால் பண்ணியா அப்படின்னு கொண்டே கேட்க இல்லன்னு சொல்றான். நானும் பண்ணலாம்னு நினைச்சேன்டா, ஆனா நான் பண்ணி எங்க அவ ஹர்ட் ஆயிருவாளோ அப்படின்ட்டு தான் நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்வா இருந்துட்டு, டேய் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் அவளோட நம்பரே இல்ல, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, வா போலாம் அப்படின்னு அவன் பாட்டு கூப்பிட்டு போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவ மொபைல தான் பாத்துட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் கால்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும். அதுல எல்லாரும் நான் கேள்விப்பட்டதா உண்மையா, நீ தான் அதை பண்ணியா, ஏன் பண்ண அப்படின்ட்டு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எகைன் அந்த என்ஜிஓ கூட பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உடனே என்ஜிஓக்கு வந்து மெசேஜ் பண்றா. நீ எங்க இருக்க இப்போ, நான் உங்ககிட்ட பேசணும், ப்ளீஸ் கால் எடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாவே என்னாலதான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் பண்றா. இப்ப நைட் டைம்ன்றனால அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க வந்திருப்பாங்க. இப்ப அம்மா நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி சிரிக்கிறது பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எங்க நீங்க எகைன் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு மராத்தான் போயிருவீங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அம்மா கேக்குறாங்க, நான் ஏன் அதை பண்ணணும், என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க இருக்கவங்க சம்டாலுக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அம்மா ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. அப்ப உண்மையாவே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா, நாங்களா தான் உளறிட்டோமோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. எகைன் சம்டால தான் காட்டுறாங்க. ரொம்ப குடிச்சிட்டா போல அவ பாட்டுக்கு இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் ஒன்னும் அவளை அந்த அளவுக்கு திட்டலையே, அப்புறம் ஏன் அவ சூசைட் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இப்ப சடனா அங்க முன்னாடி இருக்க வாட்டரை பார்த்துட்டு, ஆமா இது எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எந்திரிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப யாரோ பின்னாடி இருந்து அவளோட கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவ தண்ணிக்குள்ள சூசைட் பண்ணதா போறான் அப்படின்னு நினைச்சு சம்டால பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஆனா என்னன்னா அவளை காப்பாத்த போய் இவன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இப்ப சடனா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வருது. அதுல சம்டால் வந்து அந்த கரைக்கு வெளியே நின்று அழுதுட்டு இருக்கா. யங்கிள் வந்து கடலுக்குள்ள யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. இப்ப எகைன் பிரசண்டா காட்டுறாங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. இதோட நமக்கு செகண்ட் எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிராமாஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் தமிழ்ல கேட்கணுமா? அப்ப நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.